2 வாரம் முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்திருப்பீங்க. 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல, தமிழ்நாட்டுல எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு, சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை இந்த அரசுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். கடந்த 3ஆம் தேதி தஞ்சையிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும், இந்த அரசு நிறைவேற்றணும்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். நான் தான் வந்து கலந்துகிட்டு, என்னுடைய தலைமையில் நடந்துச்சு. நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க, விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் தலைமை தாங்கி கடைசியா பேசினேன். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் பேசியிருக்கிறேன். என்ன சொன்னேன்? காவேரியில தண்ணி வரல, அது மட்டும் சொல்லல, அதை விட இன்னும் நிறைய பேசியிருக்கிறேன். டம்மி முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேடுகட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, வெக்கங்கட்ட முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அதற்கெல்லாம் அவங்களுக்கு கோவம் வரல. காவேரியில தண்ணி வரலன்னு சொன்னோன்னு கோவம் வந்துருச்சு. அதற்காக உடனே இரவோடு இரவாக இங்கிருந்து தஞ்சாவூர்ல இருந்து காவல்துறையினர் எல்லாம் அமிச்சு அதிகாலையிலே என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. காவல்துறையினர் கைது பண்ணாங்க. காவல்துறையினர் என்னை கைது பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுமே டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து உடன்பிறப்புகளும் நீங்க தஞ்சையில ஒன்று கூடிட்டீங்க. அதனால தஞ்சாவூர் போனா நிச்சயம் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு அண்ணன் துரை சந்திரசேகரன் சொன்னாங்க. பாத்தீங்களா, காவல்துறையினர் வண்டிய செங்கிப்பட்டி ஸ்டேஷனுக்கு திருப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்துல இந்த அரசு போய் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன சொன்னாங்க? நாங்க அவரை கைதெல்லாம் பண்ணலைங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு பல்ட்டி அடிச்சாங்க. நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் போய் கைது பண்ண கூடாதுன்னு அவங்களுடைய வாதங்கள்லாம் எடுத்து வச்சாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம், இந்த டெல்டா மண்டலம் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நீங்க புரிய வச்சீங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லும் போது குறிப்பிட்டு பேசினார். டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சுமார் 30 தொகுதிகள்ல வெறும் 4 சீட் மட்டும்தான், 4 தொகுதிகள் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய அரசு அமைஞ்சதிலிருந்து கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். அதற்கு ஒரு சின்ன உதாரணம். இதற்கு முன்பு இருந்த நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கடந்த 5 வருஷம் மேட்டூர் அணையிலிருந்து சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு தண்ணி திறந்து விட்டுருவார். இன்னும் சொல்ல போனா சில வருடங்கள் அந்த தேதிக்கு முன்பாகவே தண்ணீரை நம்முடைய தலைவர் அவர்கள் திறந்து விட்டுருக்காங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இது வரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து விடல. காவேரியில தண்ணி இல்ல. டெல்டா பகுதியில குறுவை சாகுபடி மொத்தமா இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் நான் இன்னைக்கு போராட்டத்தில் பேசும்போது சொன்னேன், சட்டமன்றத்திலேயே மீண்டும் பேசினேன், விவசாயிகளுக்கு தயவு செய்து இந்த அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். அதற்கு இந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னாரா? பதில் சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன். தயவுசெய்து முதலமைச்சர் அவர்களே, சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு அவையில சொன்னேன். இன்னைக்கு விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுக்க அரசு கிட்ட நிதி இல்லைன்ட்டாங்க. ஆனா என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அரசு முடிவு பண்ணிருக்கு. அதற்கு எங்கேருந்து வந்தது இப்போ நிதி? விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்களுடைய கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் வாங்கி தரேன்னு இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நம்முடைய தலைவர் தெளிவா சொல்லிட்டார். நான் இன்னைக்கு சபையில பதிவு செஞ்சிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு யாருக்கும் கார் தேவையில்லை, இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த வாகனம் தேவையில்லை, முதல்ல நீங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சபையில சொல்லிட்டேன். அதுக்கும் சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க வேண்டாம்னு சொல்லலாம்? நான் என்ன சொன்னேன், நீங்க வாங்கிக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, விவசாய பிரச்சனை முதல்ல கவனம் செலுத்துங்க, அதற்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆட்சிக்கு வந்தோடனே கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டோம்னு சொல்றீங்க, தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றல, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல, வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன் கொடுக்கல, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அதை கொடுக்கல, வாக்குறுதியா சொன்ன எதையும் நிறைவேற்றாம இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்காது, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்கிறத நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆளுங்கட்சியினர் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்கிறத நீங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு சபையிலே பேசுனேன், நாங்களா சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க, கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம்,
பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசலாம்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அதுவும் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில மானிய கோரிக்கையில பேசிட்டு இருக்கிறார். என்ன கேட்கிறாரு? கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு, இந்த 3 மாதங்கள் அதிகமாயிடுச்சு, ரீடிங் சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அவர் கேட்ட கேள்வி. ஆனா அமைச்சர், சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் அதற்கு பதில் சொல்ல வக்கில்லாம அந்த பிரச்சனையை திசை திருப்புற மாதிரி ஒரு பதில். இதை தொடர்ந்து இந்த அரசு செஞ்சுட்டு இருக்கு. அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. போன 5 வருஷம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. 11.19% வளர்ச்சியோடு இந்தியாவில் டெவலப்பிங் ஸ்டேட்ல நம்பர் 1 ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருந்தது. இன்னைக்கு அதை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஒரு டம்மி அரசாங்கமாக தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பின்னாடி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தள்ளிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனை பற்றியும் இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கவலை கிடையாது. இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்த்து இப்பதான் உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எனவே விரைவில் இந்த ஆட்சியாளருடைய ஆணவத்திற்கும் கோமாளித்தனத்திற்கும் மக்கள் ஒரு சரியான பாடத்தை புகட்டுவாங்கன்னு சொல்லி உங்க அத்தனை பேர் சார்பாக மணமக்களை மீண்டும் வாழ்த்தி, மணமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். மணமக்கள் இருவருமே நன்கு படித்தவர்கள், அதிக அட்வைஸ் பண்ண தேவையில்லை, MBA படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அழகான ஒரு தமிழ் பெயரை அவங்க சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு மணமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்க அத்தனை பேரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திரு MS விஸ்வநாதன், சீதாலட்சுமி ஆகியோருடைய அன்பு மகள் சகோதரி நந்தினி என்ற கற்பகவல்லி ஆகியோருடைய திருமணத்தை பட்டுக்கோட்டைக்கே வருகை தந்து உங்க முன்னிலையில் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல மணமக்களுக்கு நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். மணமகனுடைய தந்தையார் அண்ணன் திரு VK வெங்கடேசன் அவருடைய திருமணத்தை நம்முடைய இனமான பேராசிரியர் தாத்தா அவர்கள் தான் நடத்தி வச்சாங்க. இன்றைக்கு வெங்கடேசனுடைய மகனுடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்கின்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்ற இந்த வாய்ப்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வெங்கடேசன் அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை மறைந்த தோழர் திரு ஐயா கலியமூர்த்தி அவர்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில், பொது உடைமை இயக்கத்தில் வெகு சிறப்பாக பணியாற்றியவர். அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறார். இதில் எனக்கு என்ன இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் கூடுதல் பெருமைன்னா, அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் எங்களுடைய இளைஞரணியில் சிறப்பாக பணியாற்றி இளைஞரணியினுடைய கண்டுபிடிப்பு தான் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். முதல்ல அவர் இளைஞரணியில பணியாற்றி இருந்தால் அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி இன்றைக்கு சிறப்பாக கழக பணியில ஈடுபட்டு வருகின்றார். அது மட்டும் இல்ல, கழகம் அறிவிச்ச அனைத்து போராட்டங்களையும் கலந்துகிட்டவர் தான் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். போராட்டங்களை கலந்துகிட்டது மட்டும் இல்லாம கைதாகி சிறை சென்று வந்தவர் தான். அந்த அனுபவத்துக்கும் சொந்தக்காரர் தான் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். அப்படிப்பட்ட அண்ணன் வெங்கடேசன் அவருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையை தருகின்றது. கடந்த சில மாதங்களாகவே இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அடிக்கடி வந்துகிட்டு இருக்கிறேன். கடந்த 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா 4 முறை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். அப்படியே நான் வரலைனாலும் இந்த அரசு என்னை கைது செஞ்சு அவங்களே என்ன இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க.